மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் TNPSC குரூப் 2 தேர்வு எழுத வந்த மாணவர்கள் ஹால் டிக்கெட் குளறுபடியால் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், தற்போது மாணவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. சார்பதிவாளர் உட்பட பல்வேறு பணியிடங்களுக்கான TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு என்பது இன்றைய தினம் நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்த மட்டில் 7 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 3000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இந்த முதன்மை தேர்வு என்பது சரியாக 9:30 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டும். DG வைஷ்ணவா கல்லூரி அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியை பொறுத்த மட்டில் சுமார் ஒரு 1000 பேருக்கு ஹால் டிக்கெட் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களில் தேர்வு எழுதுவதற்கு ஹால் டிக்கெட் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது பார்த்தோம் என்றால் தேர்வு எழுதுவதற்கு வந்திருந்த பெரும்பாலானவர்களுக்கு இங்கு அறை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டதன் காரணமாக கடுமையான மக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தேர்வர்கள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகி இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலை தான் தொடர்ந்து சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பா TNPSCயின் தரப்புல அதிகாரிகள் இங்கே வருகை தந்து தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. திடீரென மாணவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மிடையே மாணவர் இருக்கிறாங்க, கேள்விகளை முன்வைக்கலாம். சார், என்ன சார் இஷ்யூ? ஆக்சுவலா எவ்வளவு நேரமா இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க தான் ஹால் டிக்கெட் கொடுத்துருந்தாங்களா? என்ன சொல்றாங்க சார்? ஆக்சுவலாக சென்டர் வந்து போட்டிருந்தாங்க சார் 8 o'clock. 8 o'clock எல்லாரும் வந்துட்டோம் சார். பட் 9 வரைக்குமே எங்களுக்கு எந்த சென்டர்னு தெரியல. நம்பர்ஸ் இல்லை சார். 2 இடத்துல ஒட்டியிருந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் வாலில் பார்க்கும்போது அதில் இல்லை, உள்ள ஒரு லிஸ்ட் இருக்குனாங்க. அங்கே போய் பார்த்தோம், அது ஃபுல் கூட்டம். பார்த்துட்டு சார் 9 o'clock தான் வந்து சென்டர் இங்கே இல்லைன்னு சொல்லி நியூஸ் வருதுங்க சார். 9 o'clock ஆக்சுவலி வி ஹேவ் டு பி இன் தி கிளாஸ், அந்த ரூமில் இருக்கணும் சார். நாங்கள் அங்கே போக முடியல. இப்போ வந்து 1 hour அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால, லேட்டான ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. நீங்களே பார்க்கலாம், ஒரு 1000 பேருக்கு இங்கே தேர்வு எழுதுவதற்கு ஹால் டிக்கெட் என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் 150 பேர் தான் இங்கே தேர்வு எழுதுவதற்கு இருக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், மீதம் இருப்பவர்கள் நந்தனம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்ததன் காரணமாக ஒரு 9 மணிக்கு மேலே இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அரை மணி நேரத்தில் நந்தனம் கலைக்கல்லூரிக்கு போக முடியாத ஒரு சூழலை இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. TNPSCயின் தரப்பில் தற்போது அதிகாரிகள் வருகை தந்து என்ன சூழலால இந்த குளறுபடி ஏற்பட்டது என்பது தொடர்பாக மாணவர்களுக்கு விரிவான விளக்கத்தை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் மாணவர்களை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இந்த தேர்வுக்கு கடுமையாக தயாராகி இருப்பதாகவும், குறிப்பாக முதல்நிலை தேர்வு எழுதி பாஸ் ஆகி இப்ப திருப்பி முதன்மை தேர்வு எழுதக்கூடிய சூழல்ல இது போன்ற சூழல் என்பது எங்களுடைய தேர்வு எழுதக்கூடிய அந்த திறனை பாதிக்கும் என்ற ஒரு அச்சத்தையும் அவர் பதிவிட்டு ஆங்காங்கே மாணவர்கள் அழுவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் சாலை மறியலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.